கல்லறக்குச்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்துல வந்து கிட்டத்தட்ட 40ற்கும் மேற்பட்டவர்கள் வந்து கள்ளச்சாராயம் அருந்தியதனால வந்து உயிரிழந்திருக்கின்ற சம்பவம் இப்போ அதிக அளவுல பேசப்படுகின்ற, குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள்ல ஒரு பிரதானமான ஒரு தலைப்பு செய்தியாக மாறி இருக்குது. இது தொடர்பாக தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான கிராமமா இருக்கக்கூடிய கல்லறக்குச்சி பகுதியில கருணாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில வந்து நேற்றைய தினம் வந்து கள்ளச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட ஒரு 37 வயதுடைய நபர் ஒருவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு வந்து கள்ளச்சாராயம் அருந்தி விஷமாக மாறியதுனால வந்து உயிரிழக்கிறாரு. இந்த உயிரிழந்த சம்பவத்துல வந்து அவருடைய இறுதி சடங்குக்கு வந்து கருணாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்க ஏனையவர்கள் வந்து போயிருந்த சந்தர்ப்பத்தில் அங்க வந்து இவருடைய வீட்டில் இருக்கிறவங்க வந்து கருணாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்தில் இப்படியான ஒரு குற்றச்சாட்டு இடம்பெற்றிருக்குது. இப்படியான கள்ளச்சாராயம் மருந்தினால எங்களுடைய வீட்டில் இருக்க ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து உயிரிழந்திருக்காரு. இதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்கணும் போலீஸ்ல முறைப்பாடு செஞ்சதுக்கு பிறகு போலீசார் வந்து அதை கவனக்குறைவா எடுத்துக்கிட்டதுனால கிட்டத்தட்ட இப்போ 40 பேருக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க.